தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்ணே ஒரு 5 நிமிஷம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரலாற்றுல ஒரு முதல் வாய்ப்பு. சில செய்திகள் நான் சொல்லி முடிச்சிடுறோம். சில அறிவிப்புகளை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சொல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த பொறுமையை கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்ல 5 நிமிஷம் கேட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. நேற்று மாலை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வினாக்கள் விடைகள் நேரம் இல்லை என்று எடுத்துக்கொண்டதும், அதிகமான பதிவுகள் செய்யாமல் ஓரிரண்டு பிரச்சனைகளை பற்றி மட்டும் இங்கே சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொண்ட நோக்கமும், விரைவில் இன்று இந்த அவையை ஒரு 1:30 மணிக்கெல்லாம் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் செய்திருக்கிறோம். அதே போன்று பேச வருகின்ற அமைச்சர் பெருமக்கள் இந்த மானிய கோரிக்கையை ஒட்டி ஏற்கனவே புதிய அறிவிப்புகளெல்லாம் புத்தகமாக அச்சிட்டு நேற்றே முத்தாய் போய்க்கின்ற திட்டங்கள் எல்லாம் கரங்களில் கொடுக்கப்பட்டு விட்டது. எனவே பேச இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் சுருக்கமாக உங்கள் விளக்க உரையை மட்டும் நான் அளிக்கும்படி, நான் காலம் கருதி அளிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்புகள் ஏற்கனவே கையில் கொடுத்தாச்சு. அதை பற்றி நேற்றுள்ளது அறிவிப்பு இல்லாம இது என்னென்ன சமுதாயம் நிறைய உறுப்பினர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நேரலையில் போயிட்டு இருக்கு. சில அறிவிப்புகள் குறித்து மக்களுக்கு தெளிவில்லை, சுருக்கமாக தான் சொல்லி போயிட்டு இருக்கு. அதை நீங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய உங்கள் முன்னுரையில் ரொம்ப அருமையாக, உங்கள் முன்னுரையில் மிக அருமையாக கண்ணியமிகு காகிதமேத் அவர்களை பற்றி வரலாறு எல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லி முடித்து விட்டு, இப்போது இந்த மானிய கோரிக்கையை பற்றி உங்களுடைய விளக்கத்தை சொல்லி நீங்க முடிக்கலாம். என்ன காரணம்? இப்போ இந்த புதிய ஆட்சி அமைந்து வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு சிறுபான்மை சமுதாயத்திற்கு மிகச்சிறப்பான சட்டங்கள் முதல் முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்து நேரடியில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்னு சொல்றேன். இதோட மாத்திரம் இல்லாம இதுக்கு முன்னாடி பல்வேறு துறையின் சார்பாக சிறுபான்மை நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இப்ப நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதை நம்ம சொல்லணும்ல. இப்போ இந்த வருஷம் முதல் முறையா கல்லறை தோட்டம் கபரஸ்தான் கட்டுறதுக்கு 34 கோடி ரூபாய் கல்லறை தோட்டத்துக்கு கிறிஸ்துவ மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒதுக்கப்பட்டிருக்கு. அதை சொல்லணும்ல. அதே போல ஹஜ் மானியம் 25,000 to 35,000 உயர்த்தப்பட்டிருக்கு. புதிய மகளிர் உதவும் சங்கம் 1 கோடி ரூபாய். அதை விட திருவள்ளுவர் தினத்துக்கு எங்களுடைய தலைவர் காகிதமில்லத் பேரால விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த தமிழர்கள் 5 பேர் புக்க தமிழ் துறை சார்பாக கொடுத்திருக்கோம். 5 பேர், அதுல 2 இஸ்லாமிய அறிஞர்கள். எத்தனை வருஷம் நடையா நடந்தது கிடைக்கப்படல. இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. குறிப்பா சாரணபாஸ்கரன் என்ற அகமது, கல்லிடைக்குறிச்சி பீர் முகமதுடைய நூல்கள் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு. வேளாங்கண்ணி நாகூர்ல திருக்கடையில் தலா 20 கோடியில தங்குமிடங்கள். உருது மொழி வளர்ச்சிக்கு 1 கோடி. உலமாக்களுக்கு 950 பேருக்கு 4.75 கோடியில வாகனத்துக்கு மானியம். அதே போல டாம்கோட கடன் தொழில் வளர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 30 லட்சம் வரைக்கும் கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் 100 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதே போல வக்ஃபு பள்ளிவாசல் தர்காக்கள் புனரமைப்பதற்கு மானியம். இதே போல வரலாற்றில் முதன்முறையாக நிதிநிலை அறிக்கையில சிறுபான்மை சமுதாயத்திற்கு 20க்கும் அதிகமான அறிவிப்புகளை செய்த ஒரே அரசு தமிழக வெற்றி கழக தலைமையிலான அரசு. அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த சிறுபான்மை சமுதாயம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. அவங்க பட்டியலாம் கொடுக்கட்டும். இப்படி ஒரு பட்டியல் 20க்கும் அதிகமான பட்டியல் ஒரே நிதிநிலை அறிக்கையில அவங்க கொடுத்தாங்கன்னா பார்த்துப்போம். அதை எப்படின்னு அதை விட கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் நினைக்கிறேன். இந்த சிறுபான்மை நலத்துறை சிறப்பாக செயல்படுவதற்கு, இந்த மானிய கோரிக்கை அறிவிப்புகள் மிகச் சிறப்பாக வெளிவருவதற்கு எல்லா வகையிலும் ஆதரவு அளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், நிதி அமைச்சர் அவர்களுக்கும், இந்த துறையினுடைய செயலாளர் தட்சிணாமூர்த்தி IAS அவர்களுக்கும், துறையினுடைய செயலாளர் ஆணையர் ஆசியா மரியம் IAS அவர்களுக்கும் மற்றும் உதவியாளர்கள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெட்டு தீர்மானம் சொல்லிடலாங்களா? இந்த மாமன்ற உறுப்பினர்கள் 44 பேர் சிறுபான்மை நலன் குறித்த இந்த மானியத்தின் மீது வெட்டு தீர்மானத்தை கொடுத்துள்ளீர்கள்.
அந்த வெட்டு தீர்மானங்களை எல்லாம் நான் படித்து பார்த்தேன். எனது பதில் உரையில் நீங்கள் எழுப்பியுள்ள வினாக்களுக்கு பதிலளித்துள்ளேன். எனது பதில் உரையிலும் கொள்கை விளக்க குறிப்பிலும் நேற்று காலை வெளியிடப்பட்ட 11 முத்தான அறிவிப்புகளிலும் தங்களுக்கான பதில் கிடைத்திருக்கும் என்று திடமாக நான் நம்புகிறேன். உறுப்பினர்களின் வெட்டு தீர்மானத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்களையும் அவர்களின் அக்கறையும் நான் நன்கறிவேன், அவற்றை மதிக்கிறேன். உறுப்பினர்கள் கொடுத்துள்ள வெட்டு தீர்மானங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டு சிறுபான்மை நலன் தொடர்பான இந்த மானியத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த மாமன்ற உறுப்பினரை கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக ஒன்று, இது இந்த மானிய கோரிக்கையிலே வெளிவந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் வெறும் கண் துடைப்பு அறிவிப்புகள் அல்ல, சிறுபான்மை சமுதாயத்தை கை தூக்கிவிட அறிவிப்புகள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர் ஜவஹர்லால் அவர்கள் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சொந்த பட்டா இடங்களில் பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் கட்டுவதற்கான தடைகளை நீக்குவதற்கான அரசாணையை பிறப்பித்து பல பள்ளிவாசல்களும் தேவாலயங்களும் எழும்புவதற்கு காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்பதை சொல்லி சில தினங்களுக்கு முன்பு இதே அவையில் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அயல்நாட்டில் கல்வி கற்க செல்லக்கூடிய சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவி நிறுத்தப்பட்டு விட்டது, அது தரப்படுமா என்று ஒரு வினாவை எழுப்பினேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அது குறித்த அறிவிப்பு சில நாட்களில் வெளிவரும் என்று சொன்னார்கள். அறிவிப்புகளை முழுமையாக படித்து பார்த்தேன். அது குறித்த எந்த அறிவிப்பும் வெளிவரவில்லை. அயல்நாட்டில் பயிலக்கூடிய சிறுபான்மை மாணவர்களுக்கு அந்த கல்வி உதவித்தொகை கொடுக்கும் திட்டம் இந்த அரசிடம் இருக்கின்றதா என்பதையும் தங்கள் வாயிலாக வினவி அமர்கிறேன். அமைச்சர் சொல்லி பதில் சொல்லிடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது ஒரு ஆன்கோயிங் ஸ்கீம், அது தொடருதுங்கிறது அன்றைக்கே சொல்லிட்டோம். அதில் என்னென்னா, அந்த 36 லட்ச ரூபா ஒரு மாணவருக்கு கொடுக்கப்படும் போது சில பல்கலைக்கழகம் நம்ம 4 இன்ஸ்டால்மெண்ட் அது கொடுக்குறோம். ஆனால் சில பல்கலைக்கழகம் சொன்னால் முழுமையாக கட்ட சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஸ்கீம் ஆன் ஸ்கீம் கோயிங் ஸ்கீம் ஓரிரு தினம் அன்றைக்கி சொன்ன மாதிரி அறிவிப்புகள் வெளிவரும், அது தொடர்கிறது. மாண்புமிகு தமிழ் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை நேற்றைய தினம் அறிவித்திருக்கின்றார். நாம் அதை வரவேற்றிருக்கின்றோம், பாராட்டியிருக்கின்றோம். நான் ஏற்கனவே இந்த அவையிலே சொன்னது போல சிறுபான்மை சமுதாய மக்கள் சவலை பிள்ளைகள், யார் தங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் அவர்களை கொண்டாடுவார்கள். அந்த வகையில் கடந்த காலத்தில் அதிமுக அரசும் சரி திமுக அரசும் சரி பல்வேறு நலத்திட்டங்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். முஸ்லீம்கள் ஹஜ் யாத்திரை செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய 50 கடமைகளில் ஒன்றை செய்வதற்கு வசதியாக கடந்த திமுக ஆட்சியில் 40 கோடி ரூபாய் வரை ஒதுக்கி ஒரு மிகப்பெரிய ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு அங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதற்கு முன்பாக அதிமுக ஆட்சியின் போது அந்த கோரிக்கையை நான் தான் அப்போது முன்வைத்தேன். அப்போது 15 கோடி ரூபாயை முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒதுக்கியிருந்தார்கள். அந்த 15 கோடியை 40 கோடி ரூபாயை உயர்த்தியது தளபதி முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி அவர்களுடைய அரசு என்பதை நான் குறிப்பிட விரும்பினேன். அது மட்டுமல்ல, மறைந்த நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா காதிர் மொய்தீன் சாஹிப் அவர்களை மரியாதை செலுத்தும் மரியாதைக்குரிய சொன்னேன், தவறு தான் திருத்திங்க. மரியாதைக்குரிய நம்முடைய காதிர் மொய்தீன் சாஹிப் அவர்களுக்கு தகைசால் தமிழர் என்ற உயரிய விருதை அளித்து சிறப்பித்தது முந்தைய திராவிட மாடல் அரசு. நான் என்ன சொல்றேன்னா, முந்தைய அரசுகள் செய்த நல்ல விஷயங்களையும் பாராட்டணும், நீங்களும் செஞ்சிருக்கீங்க, இன்னும் இதை விட சிறப்பாக செய்யுங்க, அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். மாறாக நாங்கள் மட்டும்தான் எல்லாம் செஞ்சிருக்கோம், மற்றவங்களாம் யாருமே எதுவுமே செய்யலை என்பது போல சொல்வது அது ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது. அதே போன்று இடஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் திராவிட கட்சிகள் செய்த சாதனைகளை மறக்க முடியாது.
குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசில் அந்த 3.5% இடஒதுக்கீட்டுக்கு இன்னல் வருகின்ற போது சிறப்பான அரசாணையை வெளியிட்டதும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் நான் சொல்வது, உங்களுடைய கோரிக்கைகளை சிறுமைப்படுத்தல, வரவேற்கிறேன், பாராட்டுறேன், இன்னும் செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி விடாதீர்கள். அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். இல்ல அவருக்கு பாருங்க, இருங்க ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், உட்காருங்கன்ற நீ இல்லை, உங்களுக்கு அனுமதிக்கணும், உட்காருங்க, இருங்க. இல்லை நன்றி உணர்வு என்று பற்றி நீங்கள் சொன்னீங்க. மாண்புமிகு இல்லை நன்றி உணர்வோடு இருக்கும்னு சொன்னார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் யாராலே வெற்றி பெற்றோம் என்பதை நினைவு கூர்ந்து இந்த அவையிலே அதை பதிவு செய்ததே ஒரு நன்றி உணர்வுடைய அடையாளம் தானே. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் உட்காருங்க, நீங்கள் உங்களை அனுமதிக்க போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக பேசுங்க, உட்காருங்க, கண்டிப்பாக அனுமதிப்பேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், இந்த நன்றி கெட்ட அப்படின்ற வார்த்தையை வந்து கண்டிப்பா மிகவும் தடித்த வார்த்தை இருக்காருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பேசுறப்ப மிகவும் தெளிவாக சொன்னார் எதனால யாருக்கெல்லாம் நன்றி சொல்லி வந்தார். ஐயா காதர் மைதீன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் வந்து கண்ணியமிகு காகிதமில்லத் அவர்களை பார்த்ததில்லை, ஆனால் நான் ஐயா காதர் மைதீன் அவர்களை நேரில் சந்தித்த பொழுது அவ்வளவு கண்ணியமாக என்ன நடந்தது என்று அவர் எல்லாத்துக்கும் சொன்னார். எதனால் அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்தார், எதனால இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவையும் அதிமுகவும் சேர்ந்து பந்திப்போம் எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு தான் வெளியே வந்தார். ஏதோ நன்றி கெட்ட தனமாக அப்படிலாம் இல்லை. இவர்கள் என்ன முயற்சி செய்தால் அவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் வெளியே வந்தனர். இந்த வார்த்தைகளை அவர் தவிர்த்தால் இது போன்ற தேவையற்ற விவாதங்கள் இங்கே வராது. அதையெல்லாம் தெளிவாக அவர் பத்திரிகையில் பேட்டியில் சொல்லிட்டு தான் வந்தார். அதனால தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்தாலும் இது போன்ற விவாதங்கள் வராது. தெளிவாக இந்த அவையும் தெளிவாக செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி ஒரு முடிவு இனி சம்பந்தப்பட்ட உட்காருங்க, ஒரு முடிவு சொல்லிடுறேன், உட்காருங்க. இனி மாண்புமிகு அமைச்சர் எந்த துறையை சார்ந்த அமைச்சர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு பதிலளிக்கிற வாய்ப்புக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர் பேசி முடித்து விட்டார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த வாய்ப்பை நான் தந்து கொண்டிருக்கிறேன். முன்னாள் அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் கேட்டு அவருக்கு வாய்ப்பு நான் தருகிறேன். நீங்க பேசுங்க, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவில் சமூக நீதியை நிலைநாட்டிய மண் தமிழ்நாடு, நிலைநாட்டிய தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இஸ்லாமிய மக்களுக்காக இந்தியாவில் 3.5% உள் இடஒதுக்கீடை தந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியில் இஸ்லாமிய மக்களுக்காக தனி கவனம் எடுத்து 5க்கும் மேற்பட்ட பல்வேறு பள்ளிவாசல்கள், 100 ஆண்டுகளை கடந்த பள்ளிவாசல்கள் பழமை மாறாமல் மாற்றுவதற்காக, புதுப்பிப்பதற்காக 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதை நிறைவேற்றி தந்த தலைவர் நமது திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர். அதே மாதிரி இந்த கபிஸ்தலங்களை பற்றி சொல்கிறார். எங்கெல்லாம் இடம் இருக்கிறதோ அந்த இடங்களில் நிதி ஒதுக்கீடு செய்து கட்டி தந்தவர். அதே மாதிரி ஹஜ் யாத்திரை மேற்கொள்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிற பொழுது அங்கே தங்கி செல்வதில் சிரமம் ஏற்படுகின்ற பொழுது என்று கோரிக்கை வைத்தவுடன் கனிவோடு பரிதவித்து 40 கோடி ரூபாயிலே அவர்கள் தங்கி செல்வதற்கான அந்த கட்டடத்தை கட்டுவதற்கான பணிகளை மேற்கொண்டவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர். அதோடு மட்டுமல்ல, இங்கே சொன்னார்கள் பட்டா இடங்கள்ல தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு நிறைய பேர் அனுமதி கொடுத்துட்டு பல பிரச்சனைகளால் தடைபட்டுவிடும். ஆனால் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் இல்லாத அளவில் தமிழ்நாட்டில் 30 நாட்களுக்குள்ளாக அந்த கட்டிடங்கள், பள்ளிவாசல், தேவாலயங்கள் கட்டப்படுவதற்கான அரசாணை வெளியிட்டவர் திராவிட மாடல் ஆட்சியினர். அது மட்டுமல்ல, 30 நாளைக்கு கொடுக்கலனா 31வது நாள் அரசாணை கொடுத்ததாக ஏற்றுக்கொண்ட நீங்கள் பணிகளை தொடங்கலாம் என்று சொன்ன தலைவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர். அவரை பார்த்து இப்படி பேசுகிறேன், நியாயம் தானா என கேட்க விரும்புகிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.